ஜாம்பிநாதன்கிற இந்த படம் ½ அன் ஹவர் ஓடிச்சு. ½ அன் ஹவர் ஒரு பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குற ஃபீலிங் ஏற்பட்டு அந்த படம் ஒன்று ஸ்பீடில் தெரியல, 10 நிமிஷம் ஒன்று மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு அப்ரோச். படத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது டைரக்டர் ரொம்ப அழகாக மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். என்னென்னா நிறைய பேய் படம் 9 படத்தை நடிச்சிட்டாங்க. எக்கச்சக்க பேய் படம் காஞ்சனாவில் இருந்து ரோஸ் கார்டன், மஞ்சு, அந்த எக்கச்சக்க படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த பேய் படம் ரொம்ப அட்வான்ஸ் பேய் படம். அட்வான்ஸ்னால் பேய்க்கே ஒரு அட்வான்ஸ் பேய் படம் இந்த படம். நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், ரசிக்கணும். நன்றி, தேங்க்யூ. ஹலோ டுடே சினிமா. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி வியூவர் தான். எனக்கு ஒரு இன்விடேஷன் கிடச்சது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வாங்க பார்க்கலான்னு. நான் கூட ரொம்ப கேஷுவலாக தான் வந்தேன். சரி சும்மா பொழுதுபோக்க வரலான்னு. பட் ஆனால் இப்போ தான் தெரியுது இது ஒரு நார்மலான ஷார்ட் ஃபிலிம் இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் ஜாம்பிஸ். அதுக்குன்னு ரொம்ப ஜாம்பிஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லை. இட்ஸ் அபவுட் த கேரக்டர் நேம் ஜாம்பிநாதன். எனக்கு அந்த ஃபஸ்ட் அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் உங்களை இட் வில் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஷேக் யூ அப். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்ட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த கிளைமேக்ஸ் பார்ட். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ அநேகமாக எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன லெவலில் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய படம் தான் நான் சொல்லுவேன். இது ஷார்ட் ஃபிலிமாக கூட நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜாம்பிநாதன் டெலிஃபிலிமில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். என் பேர் டிஜே பிளாக். ஸோ என்னோடய அம்மா ஸ்க்ரீனிங் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த படத்தில் எல்லாமே டீமாக தான் வேலை செஞ்சோம். ஸோ இதுக்கு முன்னாடி 4 வருஷமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களோட பெரிய ப்ராஜெக்ட்காக இந்த ஃபீச்சர் ஃபிலிம் இது பண்ணி எங்களை ப்ரொஃபைலுக்காக ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இந்த கேரக்டருக்கு எனக்கு டேரக்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோடய ஆக்ஷன்ஸ்லேருந்து என்னோடய வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே எனக்கு பக்காவாக ரிஹர்சல் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் தான் ஷூட்டிங்கே போனாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டேரக்டர் நோவல் நித்தன். ஸோ அவங்க எல்லாமே இந்த ரோல் பாசிபிளே இல்லை. ஸோ ஐ தேங்க் யூ வெரி மச். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. todaycinema.com நேயர்களுக்கு வணக்கம். மை நேம் இஸ் பிரவீன் சைவி. ஜாம்பிநாதனோட ஃபில்மோட மியூசிக் டைரக்டர் நான் தான். இந்த ஃபில்மில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ட்ராவல் பண்ணி ஒன்றா வேலை செஞ்சோம். அந்த ஃபுல் டீமாக நானும். எனக்கு இந்த டீம் உண்மையிலே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஒரு டீமாக வேலை செஞ்சோம். நோவல், டைரக்டர் நோவல், அவர் எடிட்டர் நீஷ், டிஓபி ஹேமந்த், இந்த ஹோல் டீம் உண்மையிலே ரொம்ப உயிர் கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தில் என்ன ஆஸ் எ யூத் நம்ம எப்படி புதுமையாக யோசிக்கலாம், அந்த விஷயங்களை ஒரு ஹாரர் படம் எப்படி வித்தியாசமாக பண்ணலான்னு ரொம்ப அருமையாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க இந்த டீம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் அ பிக் பார்ட் இன் திஸ் மூவி ஆஸ் மியூசிக் டைரக்டர். அண்ட் பாட்டு கடைசியில் ஒரு பாட்டு வர அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஹோல் டீம், த ஆக்டிங் அண்ட் ஆல் த காஸ்ட் சூப்பராக அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பார்ட் அருமையாக பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். முக்கியமாக இந்த படத்தில் இட்ஸ் அபவுட் ட்ரீம்ஸ் கம்மிங் ட்ரூ. ஸோ எல்லோரும் ஷுட் கீப் ட்ரீமிங். ஏன்னா அவங்க கனவுகள் எல்லோரும் நினைக்கும் அந்த லைன் தான் இந்த படம் ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் த மூவி. உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். And do watch Zombinathan and support my music. Thank you for watching todaycinema.com and do subscribe to the channel as well. Thank you. டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட பேர் ஆக்சுவலாக ஜாம்பிநாதன். தமிழ் ஷார்ட் ஃபிலிம்லேயே ஃபஸ்ட்டு ஜாம்பி ஃபிலிம் இது. இந்த படத்தோட டைரக்டர் நோவல் நித்தின், கேமராமேன் ஹேமந்த், அதுக்கப்புறம் மியூசிக் பிரவீன் சவி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் புஷ்பனிப்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஸ்டேஞ்சஸ் க்ரூன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த ஜாம்பி ஃபிலிம் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமோட குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் இந்த ஃபிலிமில் பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தோட டைரக்டரோட ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் ஹேமந்த் அவரோட ஆங்கிள்ஸ்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிமோட ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட லிரிக் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சான்ஸை எனக்கு கொடுத்த நோவல் நித்தின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவர் என்னோடய ஃப்ரெண்டு, என்னை நம்பி கொடுத்தாரு. ஆக்சுவலாக நல்லா பண்ணி கொடுத்தேன். இந்த லிரிக்கோட கான்செப்ட் என்னென்னா ஒரு ஜாம்பி, ஒரு மனுஷன், 2 பேருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது.
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவரோட ஜாம்பியோட ஆப்சன்ஸ்னால வந்து அந்த அவரோட பெயினை ஃபீல் பண்ணுறாரு, அவர் இல்லாத பெயினை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலு, அதை பற்றி இந்த சாங் வரும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்து பொய்யா மனம் சொன்னது தினம் என் ஆசை உன்னால் நடந்ததுன்ற போல் ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த சாங்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. சப்ஸ்கிரைப் todaycinema.com. டுடே சினிமா நேயர்களுக்கு என்னோட மாலை வணக்கம். ஜாமிநாதன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்காக தான் வந்திருக்கேன். என்னோட பேர் ஸ்ரீனிவாஸ். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். வச்சகுரி தப்பாது அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதில் டிஓபி வந்து ஹேமந்த் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். இந்த ஜோம்பிநாதன் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவர் தான் டிஓபி பண்ணியிருக்காரு. லோ பட்ஜெட்டில் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு கேமரா ஒர்க், அந்த நைட் எஃபெக்டில் பண்ணும்போது லைட்டிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக தேவைப்படும். ஒரு கேமராமேன் கேட்பாங்க, அவங்க ஒர்க்கை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சில பிரச்சனைகள்லாம் வரும் டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும், லைட்டில் எப்படி போகிறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மீறி வந்து கொஞ்சம் லைவ் லைட்டில் போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்டீரியரில் கூட கொஞ்சம் லைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாரர் எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் பண்ண மாதிரி இருக்குது, பட் அது படத்துக்கு கரெக்டாகவும் அமைஞ்சிருக்கு. டேரக்டர் நோயல் வந்து என்னோட நண்பர் தான். ஹேமந்த் மூலமாக எனக்கு அறிமுகம் அவர் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு கேள்வி வரணும் ஆடியன்ஸ்க்கு வந்து இது சரியாக வருமா அப்படின்னு. 2 சீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதோ அதுக்கான ஒரு விடை கொடுக்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரு ஆடியன்ஸ்க்கான அது ஒரு பிரெயின் கேம் விளையாடணும். ஒரு டேரக்டருங்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லி யோசிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் 2-3 சீனுக்கு அப்புறம் வந்து அதற்கான ஒரு விடையை கொடுத்தா நமக்கு இப்படி தானா, இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே போதோ, திருப்பி அங்கே ஒரு கேள்வி வரும். அடுத்து கிளைமேக்ஸில் வந்து இல்லை இப்படி அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சஞ்சய் பண்ணியிருக்காரு லீடு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஜோம்பிநாதன் அந்த ஜோம்பியாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ஒர்க்கும் நல்லா இருக்குது. அவர் உண்மையாகவே ஒரு ஹாரர் எஃபெக்ட், அந்த முகம், மேக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. மேக்கப்பை பற்றி யாருமே பேசல இது வரைக்கும், அது யார் பண்ணாங்கன்னு தெரில. அது போஸ்ட் டிசைன் எதுலேயுமே அவர் பேர் நான் பார்க்கல. ஸோ டீமில் ஆர்ட் டைரக்டரே இது பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 7 மணின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ஒர்க்கும் சூப்பர். எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1 இயராக போஸ்ட் ப்ரொடக்ஷன் போச்சுன்றாங்க. அதற்கான ஒர்த்து வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபன் பேக், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் வந்து கவர் பண்ணதுக்கு. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எங்களோட ஷார்ட் ஃபில்மை வந்துட்டு இன்றைக்கி ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய டீமுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட் அது. ஒரு அன்ரியலிஸ்டிக் ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லைவ்லேயே எடுத்துகிட்டு வந்த அந்த டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், என்னோட ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து பண்ண ஒரு டெடிகேட்டடான ஒரு உள்ள ஹார்ட்லேருந்து ஃபுல்லாக படம் பெஸ்ட்டாக பண்ணி ஆகணுன்றதுக்காக என்ன ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டுடே சினிமா நேர்களுக்கு ரொம்ப வணக்கம். அண்ட் என் பேர் சந்தோஷ். ஜாமிநாதன் படத்தில் வந்து ஜாமிநாதன்னா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஸோ ஒர்க்கிங் ஸ்டைல், ஒர்க்கிங் ப்ரெஷர் வந்து சுத்தமாக கிடையாது. ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு. ரொம்ப சூப்பராக எல்லாருமே டீம் எஃபெக்டே வந்து சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே அவங்க டு த கோர் கிவன் த பெஸ்ட். அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியுமான்னு தெரில, பட் கொடுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் நல்ல பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட் டு todaycinemas.com. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் இந்த ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் ஜாம்பிநாதன். ஸோ இந்த ஷோக்கு வந்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். உங்களுக்கு ஷோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பிளெஸிங்ஸாக வி கோ ஃபார் த ஃபர்தர் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. தேங்க்யூ. டுடே சினிமாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் ஜஷ்வந்த். நானும் இந்த டீமில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் படம் நல்லா இருக்குது. தயவு செஞ்சு வந்து சோஷியலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் ஃபிலிமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் டுடே சினிமா. நான் அர்ஜுன் பேசுகிறேன். ஜாமிநாதன் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஜாமிநாதன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லி ஆகணும், இது ஒரு ஃபேமிலி அஃபேர் மாதிரி. நாங்கள் வந்து வெளியாலே கிடையாது இந்த ப்ராஜெக்டில். எல்லோரும் சேர்ந்து வளர்ந்தோம். எதுவுமே இல்லாத அப்போ ஆரம்பித்தோம். இப்போ ஆளுக்கு நிறைய பேர் டீமில் இருக்கிறவங்க வந்து ஃபீச்சர் ஃபிலிம் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் மீ. நான் இப்போ தாமி படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது 2வது படம். முதல் படம் வந்து மசாலா படம் பண்ணியிருந்தேன். நடுவில் வந்து நோயல் ப்ரோ சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமில். நான் என் ரோல் வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கும். அதனால தான் இந்த 5 நிமிஷம் இருந்தாலும் நான் பண்ணுறேன் ப்ரோ இந்த ரோல்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நோயல் ப்ரோவோட ஹெல்ப் இல்லாமல் இந்த இது பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக. என்னோடய ஃப்ரெண்ட் சஞ்சய் கண்ணப்பன் தான் இந்த படத்தோட லீடு.
அண்ட் என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே சஞ்சய் கணப்பன் தான். அண்ட் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறையா கற்றுக்கிட்டேன். நான் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்டிங்லாம். ஸோ எனக்கு இது ரொம்ப நிறைய இன்சைட் கொடுத்துருக்கு சினிமாவில் எப்படி அப்ரோச் பண்ணோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடே சினிமா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.